மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் டாக்டர் சிவராமகிருஷ்ணன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இது மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணவங்களுக்கு நார்மலாக என்ன சேலரி கிடைக்கும் ஆர் என்ன ஃபீஸ் கிடைக்கும். பேசிக்கலி தி பர்பஸ் ஆஃப் டூயிங் எனி கோர்ஸ் அல்டிமேட்டாக என்ன சம்பாதிக்கிறது. ஒன்று வேலைக்கு போய் சேலரியாக வாங்கலாம், இல்லது ப்ராக்டிஸ் பண்ணி ஃபீஸாக வாங்கலாம். என்ன பேர் சொன்னாலும் என்ன வரப்போகிறது வருமானம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருத்தர் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ண போகிறாங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க சிஎம்ஏக்கு கிடைக்கிற சேலரி என்ன அப்படிங்கிறது தான். இந்த சிஎம்ஏ கோர்ஸ் யாருக்கு ஏற்பட்டதுன்னா டிகிரி +2 முடித்தவங்க மற்றும் ஆல்ரெடி இன் எம்ப்ளாய்மெண்ட் இந்த அக்கௌண்டிங் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட வேலையில் முதல்ல இருந்தாங்கனாக்க பிகாம் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அவங்க டு கம் அப் இன் தர் லைஃப் இதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சிஏ கம்பேர் பண்ணாக்க ஐ வில் டெஃபினெட்லி சே திஸ் இஸ் மார்ஜினலி லெஸ் தென் சிஏ. ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொன்னாக்க எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தபடியே சிஎம்ஏ படிக்க முடியும். ஆனால் சிஏ படிக்கணும்னு சொன்னாங்க யூ ஹேவ் டு குவிட் தி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேக் அப் ஃபுல் டைம் கோர்ஸ். அதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். ஏன்னா 3 years அதில் மேண்டேட்ரியாக 2 கோர்ஸ்லையுமே நீங்கள் ஆர்டிகிள்ஸ் பண்ணிருக்கணும், ஒரு ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணியிருக்கணும். சிஏவை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் யூ டேக் அப் தி ஃபைனல் எக்ஸாமினேஷன் 2.5 years முடிஞ்சிருக்கணும். ஆனால் சிஎம்ஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6 மாதம் பண்ணியிருந்தால் போகிறோம். அடுத்த பாயிண்ட்டு நெசசரிலி அதில் ஆர்டிகிள்ஸ் பண்ணியாகணும் ஒரு ஆடிட்டர்கிட்ட ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட. ஆனால் சிஎம்ஏவை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி கிடையாது. இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போகிறோம். நீங்கள் யூ ஆர் கெட்டிங் qualified from that aspect to appear for the final examination if you have 6 months experience. அதனால் இது பெரிய பூன்னே சொல்ல முடியும். ஆல்மோஸ்ட் கம்பேரபிள் வித் சிஏ தான் இந்த சிஎம்ஏ கோர்ஸ் கூட. ஸோ நீங்கள் படித்து முடித்தீங்கன்னு சொன்னாங்க நிச்சயமாக அட் பார் வித் சிஏ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் இஃப் யூ ஜாயின் ஏ கம்பெனி, எஸ்பெஷலி பப்ளிக் செக்டார்ஸ் கம்பெனிஸ். Most of the private sectors companies also, if you join, mostly they treat CA and CMAs at par. அதனால் இந்த கோர்ஸை நீங்கள் டெஃபினட்டாக யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அவங்க எடுத்து பண்ணுங்கள். அவ்வளோ காஸ்ட்லியும் கிடையாது. டோட்டலாக இந்த கோர்ஸ் ஆகக்கூடிய டோட்டல் செலவே நீங்களே வீட்டில் படிக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க வித் தி மெட்டீரியல்ஸ் கிவன் பை தி இன்ஸ்டியூட் ஹார்ட்லி 50,000 rupees தான் செலவாகும் மேக்ஸிமம் உங்களுக்கு. இப்போ சிஏ இஸ் மச் காஸ்ட்லியர் than this. ஸோ இந்த கோர்ஸ் ஐ ரெக்கமெண்ட் தோஸ் ஹூ ஆர் ரைட் நவ் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஹூ வாண்ட் டு கம் அப் இன் தர் லைஃப் ஷுட் டெஃபினெட்லி டூ திஸ். ஓகே, இது என்ன வருமானம் வரும்னு பார்க்கலாம். சிஏவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள்ஸுங்கிறது ஒரு மஸ்ட், ஒரு கம்பல்சரி. ஸோ போனால் ஒரு மாதம் ஒரு 3,000 to 5,000 rupees மினிமம் லெவலில் தருவாங்க. 8,000 10,000 பக்கமாக நல்ல கம்பெனியாக எதிர்பார்க்க முடியும். ஆனால் சிஎம்ஏவை பொறுத்த வரைக்கும் பெருசாக அது மாதிரி ரெக்குயர்மெண்ட் இல்லாததுனால, அது தவிர ப்ராக்டிஸிங் காசு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த அளவு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமாங்கிறது சந்தேகம். டு டேக் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அண்டர் ஏ ப்ராக்டிஸிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட். ஸோ அதில் நீங்கள் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா கூட நிச்சயமாக நாட் லெஸ் தென் 5,000 யூ வில் டெஃபினெட்லி கெட் எனிவேர் வேர் யூ ஒர்க். ஏன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரியில் நார்மலாக ஒர்க் பண்ண போகிறீங்க. இண்டஸ்ட்ரியில் போய் வித் பிகாம் கிராஜுவேஷன் வித் இன்டர் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னாக்க ஈஸியாக ஒரு 10,000 rupees உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் டு என்டர் இன்டு எம்ப்ளாய்மெண்ட். அப்படியே நுழைஞ்சிங்கன்னாக்க அங்கேயே இருந்து கண்டினியூ பண்ணி சிஎம்ஏ முடிச்சுட்டு அங்கேயும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ வாண்ட் டு ஹாவ் பெட்டர் கேரியர் இன் தர் லைஃப். தென் பாஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் ஆஸ் ஐ டோல்ட் ஏர்லியர், ஒன்று கவர்மெண்ட் கம்பெனி ஆர் ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆர் பேங்க் இப்படி வேலைக்கு போக முடியும். எல்லா கவர்மெண்ட் கம்பெனிஸ்லேயும் சிஏ அண்ட் சிஎம்ஏ ஆர் ட்ரீட்டட் அட் பார். பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது என்ட்ரி லெவலில். வேலைக்கு சேர்ந்தாச்சுன்னா அப்புறமா யுவர் கான்ட்ரிபியூஷன், யுவர் நாலேஜ் லெவல், யுவர் பிஹேவியர், those things only decide about your career growth. So to enter into a profession or employment, this is a passport which is as valid as a
CA குவாலிஃபிகேஷன். சம்பளம்னு பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக வந்து சேர்ந்த உடனே ஒரு 30 to 35 பக்கமாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. ரொம்ப சின்ன கம்பெனியில் ரீசனபிளி குட் கம்பெனியாக இருந்தால் கூடவே இருக்கும். ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 40,000 ருபீஸ்க்கு நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிடலாம். ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 lakh ரீச் பண்ணிடலாம். ஒரு 7, 8, 9 இயர்ஸ் போச்சுனாக்க 1.5 lakhsக்கு மேலே டெஃபினட்டாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். ப்ரெசண்ட் சேலரி லெவலில் எல்லாமே சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அதனால் இன்ஃப்ளேஷனால் இந்த பணம் மதிப்பீடு குறையலாம், அதனால சேலரி கூட ஆகலாம். எப்படி இருந்தாலும் சரி, இன்னி தேதியில் பார்த்தாக்க ஒரு 7-8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாக்க 1.5 lakhsங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு சம்பளம் தான். டெஃபினட்டாக 10 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுனாக்க 1.5ங்கிறத தாராளமாக நீங்கள் நம்பலாம். அதனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. நீங்கள் CMA படிக்காமல் வெறும் பிகாமோடு இருந்தீங்கன்னாக்க 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் கூட பெரிய லெவலில் உங்களுக்கு சேலரி வராது. ஸோ ஒன்று க்ரோத் இன் சேம் கம்பெனி, இன்னும் சான்ஸ் ஃபார் யூ டு ஸ்விட்ச் ஓவர், ரெண்டுமே இருக்குது. இது மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணீங்கன்னாக்க அதனால் இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ வாண்ட் ஹாவ் கேரியர் க்ரோத். தென் ப்ராக்டிஸ்னு பார்த்தா ஐ வில் நாட் சஜஸ்ட். அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய அளவில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. தோ ஃபார் இன்டர்னல் ஆடிட் நவடேஸ் CMAs ஆர் பீயிங் அலவுட். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இஃப் யூ கேன் டேக் அ ரிஸ்க், யூ கேன் காஸ்ட் ஆடிட்டராக ஃபங்க்ஷன் பண்ணலாம். காஸ்ட் ஆடிட், காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாமும் பண்ணலாம். ஸோ அதாவது லிட்டிகேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் இன்டர்னல் ஆடிட் பண்ணுறது, GST இதெல்லாம் பண்ணலாம். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாக்க இது மாதிரி லிமிட்லாம் கிடையாது. இவ்வளோ சேலரி வரும், அவ்வளோ சேலரி வரும் கிடையாது. உங்களுடைய எபிலிட்டி டு மார்க்கெட் யுவர் செல்ஃப், டு கன்வின்ஸ் பீப்புள் டு பே ஃபீஸ் டு யூ, அதர் டிசைடிங் ஃபேக்டர். ஸோ ஸ்கை இஸ் த லிமிட். நீங்கள் நிறைய சம்பாதிக்க முடியும். அதனால் ஐ சஜஸ்ட் தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயின் தி கோர்ஸ் and finish as early as possible. கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். put forth your effort, finish it off, come out successfully and have a nice career. All the best. Thank you. Further இன்னும் சில வீடியோஸ் நான் போடுறதா இருக்கேன் about ICSI கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸை பற்றி. ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை.